ஹாய் guys, வெல்கம் டு எக்ஸலண்ட் கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிராணி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாத்தீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கிராணி பார்த்தீங்கன்னா ஈஸி மோடில் ஆட போறதுல, அதாவது ஹார்ட் மோடில் ஆட போறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி மோட்லாம் இப்போ ரொம்பவே ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுவீங்க. அப்புறம் நம்ம டெய்லி வீடியோ நீங்களும் மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போறதுனால நல்லா இருக்கணும் அப்படின்றனால அந்த கிராண்டிக்கு வந்திருக்கும். அடடா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் புக் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம சீவர் எஸ்கேப் பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகே, ஆனா எஸ்கேப் ஆக முடியுமான்னு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. சரி, ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிராணி டிஸ்ட்ராக்ட் மட்டும் தான் போக முடியும். அதாவது எனக்கு தெரிஞ்சு நானே கண்டுபிடிச்சிட்டு இருக்குதான். அதுங்கப்பா நீங்கள் போட்டு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ பாருங்களேன், இப்போ கிராணி போகுது இல்லையா? ஓகே பார்த்தீங்கன்னா இதை எடுங்க, புக்கு எடுத்துட்டு சாத்திடுங்க. ஏன்னா அது பார்த்தா கூட அந்த கதவு திறக்கிற அந்த கதவு சாத்தி வச்சுருங்க. ஏன்னா அதோட ஸ்பீடு குறைவாயிடும். அந்த கதவு திறக்கிறதுக்கு எப்படியோ ஒரு 10 செகண்ட் கிட்ட எடுக்கும், 10-15 செகண்ட் கிட்ட எடுக்கும். ஸோ அந்த கேப்பில் நம்ம ஒழிஞ்சிக்கலாம், எஸ்கேப் ஆகிக்கலாம். ஸோ நான் தான் சொன்னேன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது 3 ஃப்ளோர் வேறு போட்டிருக்கேன். இங்கே உள்ள சொல்லி வாங்க பாருங்க. ஐயோ பாருங்க, உன்னால தப்பிக்கவே முடியாது. உள்ளுக்கு போயிட்டியா? இந்த ஹார்டு மோடுல உன்னை ஆடு வெட்டுற மாதிரி வெட்ட. இவ்வளோ பாருங்க மக்கள், இந்த இது கிராணி எது வள்ளி மூக்கி ஏதாவது கொசு மூக்கி நம்மள பயம் ஊத்திட்டு இருக்கு. ஆனா இதுக்குன்னு நான் அவளை ஏசக்கூட முடியுது. எனக்கு அவ்வளோ ரிட்டர்ன் இல்லையா? சரி, ஓகே. இப்போ நம்ம அங்கே பக்கத்து போகணும். ஸோ நம்ம எதா இருந்தாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி தான் போகணும். ஓகே, பேர்ட் சீட் எடுத்துகிட்டு போயிடுவேன்னா கண்ணு செய்ய முடியலன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை விழுவ மாட்டேது. ஓகே, இப்போ தள்ளி விட்டோம்னா இப்போ கிராணி இங்கேருந்து தான் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ட் சீட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்ம கிராணி எங்கே கூப்பிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இங்கே வர கேப்பில் நம்ம மேலே சீவர் அந்த இதை திறக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிருக்கு. ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து அது மேலே திறந்து உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, பார்க்கறதுக்குள்ள ஐயோ பாருங்க, சொல்லி வாங்கி மூடல ட்ராப்பை போட்டு வச்சிருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா இந்த ட்ராப்பில் முடிச்சா கொடுன்னு ஓடி வந்துடும். ஸோ கண்டிப்பாக முடியாது மக்களே. என்னது இது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி சவுண்டை போட்டுருவோம். சவுண்டை போட்டு எங்கிட்ட கூப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ராப்பை முடிஞ்ச அளவுக்கு அந்த க்ளோஸ் பண்ண பார்ப்போம். ஆனால் க்ளோஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே பேசி மக்களே பார்த்து கேர்ஃபுல்லாக மெயின்டைன் தான் பண்ணணும். ஓகே, திட்டு 1 hour கிட்ட இருப்போம் போல இருக்கு. இதுலாம் இன்னும் போக மாட்டுது. இது என்னதுன்னே தெரியலையே. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியோட சொல்லி முடிச்சுட்டு போயிடுவோம். எங்க இருக்கா? தப்பிக்கவே முடியாது. ஐயோ இவ்வளோ வேலை மக்கள். இந்த கொசு மூக்கி ரொம்ப பயத்தை ஏற்றி விட்டுருக்கா. சரி, ஓகே. பாட்டி என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். நம்ம பார்த்தீங்கன்னா கன்னை மேக் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்தா ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு கண்ணு செய்யறதுக்கு கூடயும் நம்மளுக்கு டைம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா ஹார்ட் மூட் இல்லையா? ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நம்பர் 1 எழுதியிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுப்போம், ஏன்னா சீவரில் மேபி யூஸ் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போடுங்க, எங்கள் பேட்டரி இருக்கு. பட் சீவர் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகாது. ஐயோ கிரேசி ஃப்ளோர், யூ கேட்டு போடு. இது சவுண்டர் போட்டுங்க, போடு போடி ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ எதுக்கு இந்த பேட்டரி எடுத்துருக்கோம்? திடீர்னு சீவர் எஸ்கேப்போட பிளானை சொதப்பலாச்சுன்னா அதனால தான். இப்போ கிடைக்கிற எல்லா எஸ்கேப்பும் நம்ம எடுத்து வச்சுப்போம். பட் கார் எஸ்கேப் வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு டோர்லாம் சீவர் எஸ்கேப் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு சீவர் எஸ்கேப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் விறுவிறுப்பாகவும் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வேணும். எங்கே ஐயோ எங்கே கிராணி யாரை வேணும்? எங்கன்னு தெரியல. ஐயோ வந்துச்சு, ஓடி முடிச்சு ஓடி. சரா உன்னால் எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. இந்த பாருங்க மக்கள், சிரிச்சு நம்மளும் பயம் ஊத்திட்டு இருக்கா.
இவ்வளவு நாளா இருந்துட்டு இருக்கா, போவே மாட்டேங்க பாருங்களேன். கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு, அப்படி வெளியே போகுது. அதாவது அவ பாத்தீங்கன்னா இப்படி தேடுற மாதிரி வந்துச்சுன்னா அவளை சேஸ் பண்ண மாட்டா, சேஸ் பண்ணி தான் இருப்பா. அந்த பாட்டிக்கு சேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம அந்த புக்கை எடுத்து எனக்கு எடுத்து வைக்கிற முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா அந்த பேர்டுக்கு, அதாவது காக்காக்கு நம்ம போய் சோறு போட்டு வந்துடுவோம். இப்ப இங்க டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்றனா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போகணும், பார்த்து தான் போகணும். பாருங்க ட்ராப்பை பாருங்க, கண்டா வெளியே வச்சிருக்காங்க. ஓகே, பாத்தீங்கன்னா வந்து காக்காக்கு சோறு பண்ணும். பட் இந்த கிரேக்கிங் ஃப்ளோர் எங்க இருக்குன்னு விட முடியல. ஓகே, கட்டிங் பிளேயர் இருக்கு. ஓகே தான். இப்போ பாத்தீங்கன்னா வியூவர் தள்ளி விட்டு அந்த ஏஞ்சலினாவோட போட்டோவை இதை கேட்டு பாட்டி வேகம் வந்துட்டு இருப்பாங்க. இங்க ஒளிஞ்சிப்போம். ஐயோ பயமா இருக்கு, எங்க மக்கள் ஆளையே காணும். ஒருவேளை சத்தம் கேட்கல அப்படி சொல்லிட்டு வரலையா? பட் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அது ஹார்ட் மோடு. சின்ன சவுண்டுக்கு கூட வரும். ஐயோ மக்கள் வந்துட்டு இருக்கு, அப்பா ஜஸ்ட் மிஸ். நானும் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கேன், எங்கடி இருக்க, ஒழுங்கா வெளியே வா, நானா கண்டுபிடிச்சேன் கட்டம் பண்ணிடுவேன். ஐயோ மிரட்டிட்டு இருக்கா மக்கள், இங்க பாருங்களேன். போயிட்டாங்க பாட்டி, பாட்டி போயிட்டாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த காக்கா ஃபுட் எடுத்து இப்ப நம்ம வந்து கீழே போட்டா சவுண்டு போயிடும். நம்ம அந்த கட்டிங் பிளேயர் எடுத்துட்டு போவோம். பாட்டி இல்லை. ஓகே ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லதுதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து கதவு சாத்திட்டு முதல்ல நம்ம அந்த இது இருக்கு திரும்ப கட்டிங் பிளேயர், அதை போய் எடுத்துட்டு வந்துடுவோம். படி கிரேக்கிங் ஃப்ளோர்ஸில் எங்கே போனாலும் ஒட்டி தான் போனேங்க, ஏன்னா கிரேக்கிங் ஃப்ளோர்ஸ் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேது, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ வந்துட்டு இருக்கா, ஒளிஞ்சாச்சு, அதெல்லாம் பார்க்கலனா, நானாச்சும் கண்டிப்பாக பார்த்துட்டா அப்படின்னு பட் பார்க்கல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி முதல் சொன்ன மாதிரி தான் திடீர்னு நம்மளால் சீவரிஸ்ட்டு பண்ண முடியலன்னா அதனால தான் இதை கட்டிங் வச்சு கட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, என்னென்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, இங்கிட்ட எதுவுமே இல்லை. ஓகே, கிராணி வர மாதிரி சோண்டு கேட்குது, ஒளிவு பழி குடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம எங்கிட்ட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாட்டியை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதாவது வந்து பாட்டியை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புக்கு இருக்குமா, அந்த புக்கை போய் எடுத்துட்டு ஏஞ்சலினா கிட்டே கனெக்ட் பண்ணி வச்சுப்போம். அப்போதான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லைவ் அது ஸ்பைடர், அதாவது அந்த ரூம் அந்த ஸ்லீவருக்கு இருக்க முடியும். அது வந்து இப்போ கூட நினைச்சா அதான் மக்கள் இதாக இருக்கு, ஏன்னா அந்த சீவருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினா இருக்கும், அது ஈஸி மோட்லேயே தோத்துருது. அந்த மாதிரி தோல வர ஹார்ட் மோட் வந்துருக்கும், எப்படிலாம் இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா புக்கை போட்டாச்சு, அதாவது பாட்டியை தான் கூப்பிட்டு இருக்கோம். புக்கை போட்டு நமக்கு பாட்டி வர மாதிரி தெரியும். ஐயோ நீ வேற எடுக்கல சொல்லி உள்ளுக்கு வந்து காது இருக்கு. இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கதவு பிள்ளாலதான் வந்துட்டு இருப்பேன், எதுக்கு காதில் உட்காந்துருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அது நான் அதை ரெக்கார்டு, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஹார்டு மோடில். அதனால் அது என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரெக்கார்டு இல்லை, பாட்டி எப்படி பார்த்துட்டாச்சு, அது ரெக்கார்ட் ஆகலை. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நானும் சைட்லேயே நின்றுருந்தேன், எப்படி பார்த்தாங்க தெரியல, பார்த்துட்டாங்க. பட் வந்து ஈஸி மோடில் பாட்டி பார்க்க மாட்டாங்க கதவு பக்கத்துல இருந்தா, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே நின்று இருந்தாங்க, வரல. நானும் நினச்சிக்கிட்டேன் ஒரு பக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு, பார்த்தாதான் தெரியுது வீடு வந்து வெளியே வந்த உடனே அப்படியே பட்டின்னு போட்டாங்க. ஸோ அதுலேயே ஒரு லைஃப் போயிடுச்சு. இப்போ நம்ம அதுதான் நடந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை சொல்லிக்கிட்டே நம்ம பார்த்தீங்கன்னா ஏஜினாவே எழுப்பிவிட்டோம். கீழே போய் என்ன மாறுவானே தெரியல. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது உள்ளுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஆனால் இது இந்த ட்ராவை திறந்தோம், அது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காய்ச்சி கிடச்சிச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த நாளில் இந்த மெஸ்ஸில் போய்ட்டு கரெக்டாக இருந்தா அந்த செகண்ட் இப்போ முடிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க பாட்டி வருவாங்க பாருங்க, 1 2 3. இப்போ இந்த சவுண்டை போட்டோன்னே வருவாங்க பாருங்க, இதோ சொல்லி வாங்கி மூல வந்துட்டாங்க. அதனால தான் சொல்ல அந்த ஹார்டு முள்ள 30 செகண்ட் தான் இருக்குது. ஸோ ரொம்ப அந்த 20 செகண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயன்படுத்திக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு இதில் என்ன தோணுது அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணு உருவாக்கலாமான்னு தோணுது. 30 செகண்ட் ரொம்ப ஓவராக இருக்குதுல்ல.
நம்ம கண்ணை எடுத்து அதில் அடித்தா ஒரு 1 minute கிடைக்கும். அப்போலாம் நான் அந்த 1 minute ஓடுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து ஹேமர் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி சட்டத்தை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவோம். திருப்பியும் பாட்டியை உள்ளுக்கு போட்டு விட்டுருவோம். பாட்டி இந்த வாட்டி பாட்டி வந்து ஏமாற மாட்டாங்க. நான் போன வாட்டி ப்ராக்டிஸ்லையும் அதே மாதிரி தான். அதாவது என்ன தெரியுமா, பாட்டியை பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வச்சுக்கிட்டேன். பட் வந்து என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா கதவு உடச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி போகிறாங்க. அதாவது பாட்டி போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கதவு போட்டு சாத்து ஜஸ்ட்டில் வெளியே வந்துருப்பாங்க. வெள்ளை சாத்தினேன். இந்த ஹேமர் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து முதல் வந்து மேலே அந்த ஸ்பெஷல் ரூம் இருக்கும் தெரியுமா, அங்கிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த ஏஞ்சலினா ஃபோட்டோ கூட அதாவது அந்த காக்காக்கு அங்கிட்டு கூட ஒரு பிளாங்க் மாதிரி இருக்குமே, அங்கிட்டு போய் பார்க்கலாம். முதல் இங்கிட்டு போய் பார்க்கலாம். ஓகே, இங்கிட்டு என்ன செத்துட்டாங்க. ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கதவு உடச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே, இது என்னன்னு தெரியல, ஏதோ பக்கா என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டு கடிச்சிருக்கு. போடுங்க, மீட்டை எடுத்து இங்கே போட்டு வச்சுப்போம். ஏன்னா வந்து அப்புறமேலு நம்மளால கன்று வச்சு சுட முடியாது. கன்று வச்சு சுட்டா பாட்டி பார்த்துருவாங்க. பாட்டி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம அதாவது என்னது நம்ம வந்து இன்னும் சொல்லிட்டுதான் மறந்தே போயிட்டேன். நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியை சத்தத்தை போட்டு கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன உங்களுக்கு பாட்டி ஆளையா இருக்கணும்? ஏதோ சரி இல்லையே, கிரேக்கிங் ப்ரோக்ராம் கூப்பிடுறேன். ஆனால் ஆளக்கணும் அது ஏதோ தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த வீடு ஃபேமிலி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி இருந்துச்சு. சேஃப்டி சென்டரில் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்டிக்கும் இருக்கும், செயின் கட்டரும் இருக்கும். ஸோ வந்து சேஃப்டி முக்கியம்தான். ஐயோ, ஸ்பைடர் கீ கிடச்சிருச்சு. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நேராக வந்து அடிச்சு விட்டாங்க. இந்த கிராணி கிட்டேருந்து தப்பிச்சவே உன்னால் முடியாது. அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருந்தா நான் ஆடு மூடி மாட்டேன். ஆனால் நான் ஆடு மூடினால டிஸ்ட்ராக்ட்லாம் ஆக மாட்டாங்க போல இருக்கு. பார்த்தீங்கன்னா Day 2 வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் 4 days இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, அங்கே கீ அங்கே போட்டு பத்திரமா அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக கீழே போயிடலாம். ஐயோ, பக்கத்து எடுக்கட்டி வந்தாங்க. எப்படி மக்கள் வந்தாங்க? நான் கிரேக்கிங் ஃப்ளோர் கூட போடல. ஐயோ, இது வேறு ஹேங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஓகே வந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்படியே விளையாண்டுட்டு இருக்கோம். ஐயோ, சாத்த கூட டைம் இல்லை. இப்போ பாட்டி வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது உள்ளே போயிடுவோம். சீவர் உள்ள இது திறந்து உள்ளுக்கு போயிடுவோம். இங்கே தொட சீக்கிரம் உள்ளுக்கு போ. அப்பா அடி உள்ளுக்கு போயாச்சு. என் பொண்ணு உனக்காக தான் வெயிட்டிங். உன்னைய அடிச்சு சூப்பக்கா விட மாட்டா. ஐயோ, நம்ம இங்க பயத்துல இருக்கோம். இவ வேற மக்கள் பயத்தை இன்னும் ஏற்றி விடுறாங்க அந்த பாட்டி. சரி, ஓகே. உள்ளுக்கு அந்த பூதம் அப்படின்னு வரமிச்சுன்னா அதுதான். ஓகே, வெப்பன் எங்கிட்ட வச்சுட்டு போவோம். இங்கே போவோம். அம்மா, என்ன வேகம்? இல்லை, எனக்கு புரியல. அதாவது எனக்கு தெரிஞ்சு மேலே பாட்டிக்கு மட்டும் தான் ஹார்டு மூடு, பட் இவளுக்கு எக்ஸ்ட்ரீம் மூடு மட்டும் இதுலேயே நல்லா புரியுதுங்க. பாருங்களேன் என்ன ஓட்டம் ஓடிட்டு வரானே. ஐயோ, இவ நம்மள சொல்லி முடிக்காம விட மாட்டா. ஏன் ஸ்டிக்கா இல்லை, அதாவது பார்ட் ஆஃப் ஷார்ட் கண்ணு. ஓகே, நம்ம கண்ணு ரெடி பண்ணுற நம்ம சொன்னோம் இல்லையா, சொன்னால் நம்ம என்ன பண்ணி வச்சுப்போம். ஐயோ, இது இல்லையா? ஐயோ, மிசு போறா பாருங்க அந்த 8 காலு பாட்டி. ஓகே, இப்போ இங்கே போட்டு வச்சுப்போம். ஓகே, அப்போதான் நம்ம கண்ணு ரெடி பண்ண முடியும். ஓகே, என்ன அது? ஓகே, எது எடுத்து போட்டு வச்சுப்போம். பாடி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கிட்டு வேற என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அது கூட இந்த 8 காலு பாட்டி பார்க்க கூட சொல்லி வாய் மூடுலாம் பார்த்துட்டாங்க. பாருங்களேன் என்ன சேஸ் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வந்து சேஸ் பண்ணிட்டு தான் இங்கே பாருங்களேன். இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை, போயிட்டா பொண்ணுக்கு நானிட்டு அந்த 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 கை காலை வச்சு நம்மள குத்தி எடுத்துருவா.
ஐயோ இவ்வளோ டேஞ்சரஸா இருக்கா, பயமா இருக்கு. டீன் அங்க வந்துட்டானா? எங்க மக்களே இங்கடா டீன் எங்க போனா? இல்ல ஓகே லிஃப்ட் கிட்ட இருக்கா. பட் நம்மளும் வேலை பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கிட்ட தான் இருக்கு. ஓகே அவன் போனோடனே போலாம். இவன் பேர் பண்ண நினைக்கிறேன். ஐயோ போயிட்டா தெரியலையே. இவங்க பார்ப்போம் போடி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம என்ன நம்பர் பார்த்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 தான் பார்த்தோம். ஸோ நம்ம 1 போய் தான் திறக்க போகிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1 போய் திறக்கலாம். ஓகே போடு உள்ளுக்கு நம்ம ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த ஸ்பைடர் கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கீழே. அம்மா பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன்னா டீனை வந்துட்டானா இன்னும் துள்ளி வாங்கி மூடில பாருங்க. பாருங்களேன் பால்கனி ஷாட் கிடைச்சிட்டு சந்தோஷப்படுறா. இதை தோத்துறான்னு பயப்படாதான்னு எதுவுமே புரியல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளுக்கு அப்படி உள்ளுக்கு அப்படி சேஃப் ஆயாச்சு. தோத்தினே தான் நமக்கு இருந்துச்சுக்கா. அப்படி உள்ளுக்கு சேஃப் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை எடுத்து நம்ம இங்கே போட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீவுருளிக்கு போயிட்டு இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதாவது அந்த அந்த இன்னொரு இடம் இருக்கும் அங்கிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகே எவ்வளோ மக்கள் இருக்கு. பார்த்துருச்சு பாருங்க பாருங்களேன். இந்த 8 கால்பாட்டி ரொம்ப சோதனை பண்ணிட்டு இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் பிடிச்சிருக்கும். அதோட இதே நான் பார்த்துட்டேன். அதில் அந்த கை ஜஸ்ட்டு பாருங்களேன் அப்படியே வந்துட்டு இருக்கு. பின்னா வந்து திரும்பிதான் ரொம்ப சோழி முடிஞ்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ என்ன நடக்காது கொஞ்சம் பேச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போடுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் பார்ட் கிடச்சிருக்கு. இதை எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போட்டு வச்சுப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம கீழே விழுந்தாலும் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சீவில் வேறு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஷார்ட் கன் பார்ட்டை ரெடி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 3 இல்லை 2 கிடைச்சிருச்சு. இன்னொன்று தான் இன்னும் கிடைக்கல. ஸோ அதுதான் நம்மளுக்கு டார்கெட்டு. ஓகே பார்த்தீங்கன்னா 2 கிடைச்சிருச்சு. இன்னும் ஒன்று தான் கிடைக்காம நம்மக்கிட்ட விளாண்டுட்டு இருக்கு சுற்றிடுது. சரி அதே நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஓகே அதுக்கு முன்னாடி இந்த கிராணியை வந்து நம்ம இந்த பாட்டியை நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அதாவது அவங்களோட சோழி முடிச்சு விட்டுடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் பாட்டி யாருக்கணும் வேலை போட்டிருக்கோம் வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கிட்டு முருகனை சாத்தணும். ஏன்னா ஒரு செகண்ட் லேட் ஆனா கூடயும் அவ்வளோதான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் கீ இருக்குது. இந்த வெப்பன் கீ இங்கே போட்டு போனால் நம்ம ஷாட்கன் சேர்ப்போம்ல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கீ இருக்குது. இந்த ஸ்பெஷல் கீ எடுத்து என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேலே வந்து மீட் கூட போட்டுருக்கலாம். ஸ்பைடர் இடத்துல பார்க்கலான்னு அந்த இடத்த போய் திறக்கலாம். மேபி உள்ளுக்கு நம்ம பண்ண போகிற சீவர் எஸ்கேப்பில் ஒரு ஜாமா இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் போட பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். வீடியோ ரொம்ப லாங்கு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு விளாண்டுருக்கேன் இல்லையா, அதுவும் ஹார்டு மோடு. எனக்கு தானே மக்களுக்கு தெரியல எத்தனை வாட்டி ட்ரை பண்ணுன்னு. அதுவும் ஹார்டு மோடு போடு செயின் கட்டர் கிடைச்சிருச்சு. நம்ம சொன்னது அந்த கேம் காரனுக்கு வழங்கிடுச்சு போல இருக்கு. ஆனால் நம்ம செயின் கட்டர் எடுத்து கொடுத்துறாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து அங்கே போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா சேஃப் ஃபுல்லுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெஸ்டி பேலோகி தான் இருக்க தோணுது. இருக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணவங்கலாம் இருந்துச்சு. அப்படின்னா உடனும் இருக்கும். ஓகே அதுக்காகயாச்சும் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதுவும் ஹார்டு மோடு ப்ளஸ்ஸு அதாவது ப்ளஸ் சீவர் எஸ்கேப் அந்த கிளவியை பார்த்தீங்கன்னா அது 8 கால்பாட்டி எவ்வளோ வேகம் வரும். பட் அதிகம் நான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். அதுக்காச்சும் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இந்த பாட்டி வந்துட்டாங்க. ஸோ இவங்களை நம்ம சமாளிச்சு தான் போய் ஆகணும். படிமத்தே இந்த மாதிரி இந்த பாட்டி தேடுற மாதிரி இருந்தாங்கன்னா அவள் பார்க்க மாட்டா. ஸோ அந்த நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கீழே பிடிச்சிடலாம். ஐயோ சவுத்து கேட்டு திரும்பி வந்துருப்பா. பாருங்க எவ்வளோ வேகம். இப்போதான் சவுண்டு போட்டு வந்தா அதுக்கிட்ட வந்துட்டு இருக்கா. சரி ஓகே இப்போ சேஃப் இருக்கு போடு நம்மளுக்கு ரெஸ்ட் இங்கே இருக்க முடியும்.
அடுத்தது சந்தோஷப்படுற கூட விட மாட்டானுங்க. அது பக்காய்க்குச்சு பயத்துல. பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது கிடைச்சிருச்சு, அதாவது எஸ்பி பெல்லோக்கி கிடைச்சிருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து வுட்டன் ஸ்டிக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1வது இடம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காக்கா ரூம் இருக்கு தெரியுமா, காக்கா சோறு போடுவோம் அந்த ரூம்ல பிளாங்க் இருக்காது, அது உள்ளுக்கு கூட இருக்கும். இன்னொன்று வந்து அந்த ரிமோட் இருக்கு தெரியுமா, அது உள்ளுக்கு இருக்கும். அப்படியும் இன்னொன்று என்ன சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்னொன்று எதில் இருக்கும்னு தெரியல. ஓகே, அது இன்னொன்று எதில் இருக்குன்னு தெரியல. ஓகே போடுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேசி இருக்கும்போது 3வது ஷார்ட்கன் பாட்டும் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே அந்த அந்த ஷார்ட்கனை லீக் அவுட் பண்ணி நம்ம பாட்டியை போட்டு தள்ளுறோம். ஏன்னா வந்து இது நம்ம சுட்டு போட்டு தள்ளப்போன்னு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ வாட்டி நம்மளை அடித்தாங்க, அதுக்காக ஒரு வாட்டி அடிக்கிறோம் இல்லையா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியை கூப்பிட்டுப்போம். பாட்டி இங்கே வாங்க, உங்களை நான் சுட போகிறேன், இங்கே ஆளகணும். எங்க மக்களுக்கு கிட்டார போக மாட்டாங்க. இப்போ பாருங்க, 1 2 3 சுட்டாச்சு கிராணிய, பாட்டியை சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட எதுக்கும் ரீலோட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அந்த வுட்டன் ஸ்டிக்கு இப்போதைக்கும் எங்கே இருக்கும்னு ஐடியா இல்லை. ஓகே, ஏன் வந்துச்சு 3வது இடம் வந்து அந்த இந்த இடம், அதாவது சீவேஜ் கூட இருக்குங்க, சீவர் இடம் கிடையாது, அதாவது அழுக்கு தண்ணி சீவேஜ் இடம், இந்த இடம் தான் சொன்னேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் கட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து வீடு ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு அப்படின்றனால அங்கங்கே கட் பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த கட் பண்ண இடத்துல புரியும். அப்போ ஆனால் வந்து கடைசியில் உள்ளுக்கு இது இருக்கும்னு நினச்சி நான் வந்து பார்த்தா உள்ளுக்கு எதுவுமே இல்லை, ஃப்ரீ ஸ்டாப்பை தவிர. ஸோ பரவாயில்ல, ஃப்ரீ ஸ்டாப்பாச்சும் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஒரு செட்டிங்கை போட்டுட்டு ரிமோட் கண்ட்ரோலை எடுக்கலாம் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அதிக வாய்ப்பு என்னால் ரிமோட் கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு தோணிட்டு இருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப தோணிடுது. ஸோ அதை அங்கேயே போய் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டியை எவ்வளோ நேரம் கூப்பிடுங்க பாருங்க, வர மாட்டாங்க. நீ எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்க, ஒரு அப்படி வந்துட்டாங்க. ஓகே, வந்துட்டு இதை மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த கட் பண்ணிட்டு செம்மலேட்டாக ஆக்கினாங்க. ஓகே, இருந்தானா இன்னும் மீட்டு மாதிரி இருக்கு. இப்போ என்ன போச்சு, அதாவது ஃப்ரீ ஸ்டாப்பு நம்மளுக்கே ஆப்போச்சிருச்சிங்க பாருங்களேன். இதுக்கு தான் நம்ம எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, நம்மளுக்கே ஆப்போச்சிச்சு. ஓடு, இந்த பாட்டி இங்கிட்டு வச்சிருக்க கூடாது, அந்த சிலை உடஞ்சி மாட்டிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கீழே அந்த 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 ரிமோட் கண்ட்ரோல் இடம் இருக்கட்டுமா, அதாவது ரிமோட் ரூமோட இடம், அங்கிட்ட போய் நம்ம பார்த்தீங்கன்னா அதை அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு அன்லாக் பண்ணி ஒரு பாட்டி வராங்க சொல்லி, அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது புரியல. ஓகே, நான் லேட் ஆகினதுனால பாட்டி வந்துட்டாங்க உருன்னு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டே 3 பேயாச்சு அது கட்டியும். சரி ஓகே, இன்னும் ஒரு 2 நாள் இருக்கு. பட் இன்னும் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், அதை எல்லா ஜாமாவும் எடுத்துட்டோம். பட் அதை அட்டாச் பண்ணல, ஸோ அதை எல்லாத்தையும் இது பண்ணிடுவோம். ஓகே, ஆமாம், இன்னும் அந்த இதுதான் எனக்கு தெரிஞ்சு பாட்டி இது பண்ணுறதுல இதோட தான் இருக்கும். பாருங்க மக்கள், இதோட தான் இருக்கு, அதனால பாட்டி அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்களேன். அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு டே 3யும் இப்படி போயிடுச்சு. கொஞ்சம் மதுவாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எனக்கு பொறுமையா வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்க, டே 4 போயாச்சு. இதுவரை எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், அதாவது என்னன்னாலும் விடக்கூடாது. எனக்கு கஷ்டப்பட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவுட் ஆகணுமா, அதெல்லாம் தாங்க முடியாது இல்லையா. ஸோ டே 4 பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதுக்கு மேலே அவுட் ஆகணும்னா அவ்வளோதான், எல்லாம் விளாண்டெல்லாம் கஷ்டமாக விளாண்டெல்லாம் எல்லாம் போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாடுவோம். மக்கள் இங்கே பாருங்க, சவுண்டு போட்டால் வந்துருக்கணும் தானே. நான் இது கீழே ஒளிஞ்சிருக்கேன், பட் எப்படி பார்த்தாங்கன்னே தெரியல பாருங்க. அதாவது டே 4 அப்படின்னா நம்மளை அடித்து இது பண்ணுறோன்னு முடிவே பண்ணிட்டாங்க அந்த பாட்டி. அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சவுண்டு போட்டு அப்பாச்சி இப்போ அப்பாடி அப்பாச்சியா இப்போயாச்சும் டிஸ்டர்ப் ஆனாங்க. பார்த்தீங்கன்னா படி கதவு சாத்திட்டு ரிமோட் கண்ட்ரோலுக்கு உருன்னு போவோம். அது ஜஸ்ட்டு உள்ளுக்காச்சும் போயிட்டு இது எடுப்போம். பொடி 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 பொடி
இப்போ ஜஸ்ட் மிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த கட்டையோட தான் உள்ளுக்கு குதிச்சிட்டோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம் மக்களே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடன் சீக்கிரம் உள்ளுக்கு போகிறோம். ஓகே, இது உள்ளுக்கு போக மாட்டேங்குது, நம்ம கையோடய தூக்கிட்டு போகணும் போல இருக்கு. ஓகே, இந்த ரஸ்டி பலகையை போட்டாச்சு, இதை எடுத்து போட்டுருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம உடன் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அட்டாச் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்படி போய் அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, அந்த சீவர் பாட்டி அந்த அதாவது 8 கால் பாட்டி வராமல் இருந்தால் சரி. அப்படி பார்க்கல. ஓகே, பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது உள்ளுக்கு பார்க்கலான்னு பார்த்தாங்களா? இல்லை பார்க்கல. இப்போ இருக்குங்களா? அப்படி இல்லை இவங்கதான் மக்களே இருக்கு. அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ பயமா இருக்கு, நம்ம நேரம் ஓடிடுவோம். இந்த மக்கள் இதான் அங்கேயே போய் இருந்துட்டு இருக்கு இந்த 8 கால் பாட்டி. எனக்கு என்னமோ அது பக்கா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கிட்டு இங்கிட்டு நம்ம போட்டோம் தெரியுமா ரஸ்டி பேல். ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அட்டாச் பண்ணிடுவோம். அதாவது அந்த சீவர் இடத்துக்குள்ள ஓகே அட்டாச் பண்ணிடுவோம். சாரி முடிஞ்சு. அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பாட்டி அங்க இருந்தாங்க இந்த சீவர் பாட்டி. ஆனா எப்படி வர முடியும்? எப்படி மக்களே, எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. டீனு வந்துட்டாங்க. ஆமா, இதை சொல்ல முடியாது, ஆட முடியலையா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டே 4 எஸ்கேப் ஆன நினச்சா டே 5ல வந்து விட்டுருச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் டே 5னா அது லாஸ்ட் டே ஆஃப் கிராணி. அதாவது இது ஐயோ இன்னும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக விளாடணும். ஸோ எதாக இருந்தாலும் ரொம்ப மெதுவாக விளாடணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கிராணி கிட்ட அங்கிட்டு போட்டு நம்மளால ஓடக்கூட முடியாது. காலை பாருங்க, அதாவது அடிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட ஸ்பீடை குறைஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பாட்டி பாருங்க முன்ன மாதிரி நம்ம இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கீழே போனால் கண்டிப்பாக பிரச்சனை நடக்கும். ஸோ நம்ம எப்படியோ பாட்டியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி தான் போய் ஆகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க பாட்டி இங்கே தான் இருக்காங்க. இங்கே இருக்காங்க. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் செயின் கட்டு எடுக்கல தானே, அங்கிட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே, அங்கிட்டு போவோம். அங்கிட்டு போயிட்டு செயின் கட்டுற அழகாக எடுத்து வந்துடுவோம். இது பாட்டி பார்த்துட்டாங்க நினைக்கிறேன். ஏய், நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். ஐயோ, பாட்டியோட சவுண்டு ரொம்பவே இதாக இருக்கு, கிரீப்பியா இருக்கு. இருங்களேன், இது டே 5 வேற. அது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வேற போயிடுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், நம்ம கஷ்டப்பட்டு கேம் ப்ளே பண்ணி போயிடும். படி நம்ம பாட்டியை டிஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அவங்க பேசின வாய்ஸை பார்த்தீங்க எவ்வளோ ஐயோ பார்த்துட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியே போயிருக்கலாம். அவங்க பேசுனது ரொம்பவே ஆஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது நம்ம கிட்ட டெம்பிளில் நடக்கிறதுக்கு. ஸோ அதனால வந்து நம்ம அடிச்சிடலான்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் மக்களே. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இங்கே போக மாட்டாங்களே, இப்பே தொண்டி. ஓகே, இதோ பாருங்க, நான் ட்ராப் போட்டு வச்சிருக்கு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் இதுலேயே போயிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். வீடியோ இப்போ 30 மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் லாங்காக போச்சுன்னா கட் பண்ணியே போயிருவீங்க. ஸோ ஆனால் தான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதில் வேற ட்ராப் வேறு போட்டு போயிடுச்சு. அதில் மாட்டி திருப்பி வந்து போட்டு போயிருக்கு. இந்த பாட்டி ரொம்ப புத்தி சப்போ. பாட்டிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ வந்து இங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கீழே இது ஒன்றே தான் மக்களே. இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம எஸ்கேப் முடிச்சிடுவோம். பட் அது முடிக்கிறதுக்கு தான் ஏஞ்சலினா வேறு இருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம தைரியமாக கூட இருக்கல. நான் நம்ம அடிச்சிச்சு வேலை. ஸோ ரொம்பவே பயமாக இருக்கு. ஐயோ மாட்டணும் நினைக்கிறேன். ஒரு பார்த்தாங்க. ஐயோ எல்லா வேகத்தை தோத்திட்டு இருக்கா பாருங்க. ஆக்சுவலி 3 பேர் சாப்பிட்டு இது வேற ஆங்காங்க. ஒரு குதி போடுங்க. அதே சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டோம். தப்பிச்சுடா வந்தாச்சு. இப்போ ஒரு பேய்கிட்டே தப்பிச்சுன்னா பட்டு இப்போ 2வது பேய்கிட்ட அது இந்த ஏஞ்சலினாகிட்ட தான் உங்களை போகிறோம். அது எவ்வளோ பவர்ஃபுல்லு. கிராணி பார்த்தீங்கன்னா ஹார்டு மூடு. பட் இவளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அச்சு 3 பேர் என்ன வேகத்துக்கு போயிட்டு இருக்கா. ஐயோ இருக்கலாம்.
ஐயோ போனாட்டிங்க நமக்கு அடிச்சா ரெஸ்டி பழக்கம் இங்கதான் இருக்கு. இருடி கொஞ்சம் அப்போ ஐயோ சொல்லிக்கலாம் கேட்குற மாதிரி இருக்கு, பயமா இருக்கு மக்களே. ஐயோ எங்கடி இருக்க, வந்து போடி. பின்னாடி பார்த்தா கதை முடிச்சிரு மக்களே. ஐயோ என்ன மக்களே, இவ்வளோ ஜம்ஸ்கேர் பண்றாங்க. கிராணி இவ்வளோ வரைக்கும் நான் ஜம்ஸ்கேர் நான் பார்த்ததே இல்லை, அதை பண்ணதே இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இந்த ஹார்டு முடி இப்படி இருக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அவள் இங்கேயே இருக்கா. அப்புறம் நம்ம அவள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எவ்வளோ பொதுவாகவும் ப்ளே பண்ணுவோம். அவள் பார்த்துட்டா அவ்வளோதான், இல்லை கடைசியில் இப்படி எதுவும் பண்ண முடியாது. ஐயோ போறாங்கன்னா இன்னும் இவ்வளோ நான் நிற்கிறேன், போடி படி பேட்டா. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போவோம். அங்கே நேராக போய் மாட்டிக்க வேணாம், ஏன்னா ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. அது மட்டும் அந்த பெயிண்டிங்கை போட்டிருந்தாச்சும் ஒரு லைஃப் போனஸாக கிடச்சிருக்கும். நம்ம அது கூட போடல. இது போயிட்டு வழியில போய் நிற்கக்கூடாது, ஏன்னா எந்த அவ்வளோதான். அப்பாடி நேராக மேலே தான் போகிறான். போ ஐயோ இருந்துட்டாலே ஓடு ஓடு ஓடு. அப்போ இதுவே எடுக்க முடியும். அப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கே பாட்ட நினைக்கிறேன். ஓடு ஓடு தர இவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஓகே ஓடுங்க தர. அப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிராணியில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஹார்டு மோடில் அதுவும் சீவரத்துக்கே பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ண பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸு. பாருங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்பவே இதாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிட்டோம். நான் கண்டிப்பாக அவுட்டாக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இதில் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இவ்வளோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சேனல்னால வந்து எனக்கு முக்கியமான ஒரு ஆப்டேட் கூட சொல்லிக்கிறேன். அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து எனக்குன்னு ஒரு செகண்ட் சேனல் வேறு இருக்குது, அது தெரியுமான்னு தெரில. ஸோ அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து அதில் வீடியோ வரும். நாளைக்கு இல்லைனா சண்டே வரும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் தாங்கிட்டு இருக்கு. 5 லைக்ஸு 5K அதில் மட்டும் கிராணி டூவில் பார்த்தீங்கன்னா